பொதுவா கிரிக்கெட்ல ஒரு நோ பால் விழுந்தாலே அதை சுத்தி எக்கச்சக்கமான டிராமாஸ் நடக்கும். அந்த மாதிரி நோ பால் போட்டதால ஏற்பட்ட 4 சுவாரஸ்யமான சம்பவங்களை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1, 2022 உமன்ஸ் வேர்ல்டு கப்ல சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த மேட்ச்ல ஜெயிக்கிறவங்க தான் செமிஃபைனலுக்குள்ள போக முடியும் அப்படிங்கிற நிலைமை. சவுத் ஆப்பிரிக்கா 275 ரன் சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டர் மிக்னன் டு பிரிஸ் அற்புதமா அரை சதம் அடிச்சு கடைசி 2 பாலுக்கு 4 ரன் கொண்டு வந்திருப்பாங்க. லாஸ்ட் ஓவரை தீப்தி சர்மா தான் வீசியிருப்பாங்க. லாட் பால் அவங்க வீச மிக்னன் டு பிரிஸ் அந்த பால லாங் ஆன்ல அடிப்பாங்க. ஆனா அது நேரா ஃபீல்டர் கையில போய் உட்காந்துரும். விக்கெட் போயிருச்சுன்னு நினைச்சு இந்தியர்களும் இந்திய வீராங்கனைகளும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அந்த நேரத்துல அம்பையர் நோ பால் கொடுத்தாங்க. அப்படி நோ பால் கொடுத்ததால கடைசி 2 பாலுக்கு 2 ரன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கடைசி 2 பால்ல 2 சிங்கிள் தட்டி சவுத் ஆப்பிரிக்கா அந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. இந்தியா அந்த டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா அன்னைக்கு கொடுத்திருப்பாங்க ஒரு நோ பாலால. நம்பர் 2, 2024 சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவின் உமன்ஸ் அணி ஒரு ஓடிஐ மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த மேட்ச்ல அலான் கிங் அப்படிங்கிற பேட்டர் ஒரு பாலை பார்த்து சுத்தி இருப்பாங்க. ஆனா சுத்தின அவங்க பேட் ஆனது நேரா ஸ்டெம்ப்ல போய் பட்டு ஹிட் விக்கெட்டே ஆயிரும். ஹிட் விக்கெட் ஆன அடுத்த செகண்டே பாவமா அவங்க பாப்பாங்க பால் அந்த பக்கம் 6 போயிருக்கும். அச்சச்சோ இப்படி அவுட் ஆயிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க அந்த பக்கம் அம்பையர் நோ பால் கொடுத்திருப்பாங்க. அதை பார்த்து அலான் கிங் ஆனந்தத்துல துள்ளி குதிச்சு எந்திரிச்சிருப்பாங்க. ஒரே பால்ல நோ பாலும் வீசப்பட்டு ஹிட் விக்கெட்டும் ஆகி 6 போன சம்பவம்னா அது இந்த ஒரு சம்பவம் தான். நம்பர் 3, 2024 நடந்த ஒரு வைட்டாலிட்டி பிளாஸ்ட் மேட்ச்ல லிவிஸ் மெக்மேனஸ் அப்படிங்கிற ஒரு கீப்பர் கீப்பிங் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஒரு நல்ல ஸ்டெம்ப் ஹிட் அடிப்பாரு. அது ஸ்டெம்ப் ஹிட்டே கிடையாது. பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாரு. அவர் அப்பீல் பண்ணாமலே இருந்திருக்கலாம். இருந்தாலும் சும்மா அப்பீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் கிட்ட அப்பீல் பண்ண அம்பையர் தேர்ட் அம்பையர் கிட்ட போயிருப்பாரு. தேர்ட் அம்பையர் இதுக்கு அப்பீல் அப்படிங்கிற மாதிரி சாதாரணமா தான் முதல்ல பார்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் கூர்ந்து கவனிக்கும் போது தான் பார்த்தாரு லிவிஸ் மெக்மேனஸ் பாலை பிடிக்கும் போது ஸ்டெம்புக்கு முன்னாடி கிளவுஸ் வச்சு பிடிச்சிருக்காரு. ஸ்டெம்புக்கு முன்னாடி கீப்பர் கிளவுஸ் வச்சு பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா அது நோ பால்னு சொல்லுவாங்க. அதனால நோ பால் கொடுத்திருப்பாங்க. இதுலயாச்சும் நாட் அவுட். ஆனா IL T20ல இதே மாதிரி சம்பவம் நடந்துச்சு. அப்ப அசாம் கான் தான் கீப்பரா இருந்தாரு. அவரும் ஒரு ஸ்டெம்ப் ஹிட் அடிச்சிருப்பாரு. அந்த ஸ்டெம்ப் ஹிட் அவுட் தாங்க. அவுட் ஆனதுக்கு அப்புறம் அவரை கொண்டாடிட்டு இருக்க அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவரோட கிளவுஸ் லேசா ஸ்டெம்புக்கு முன்னாடி வந்திருக்கும். அப்படி வந்ததால அதுக்கு நோ பால் கொடுத்திருப்பாங்க. அதை பார்த்து அசாம் கான் மூஞ்சி ரொம்பவே சின்னதா இருக்கும். நம்பர் 4, 2023 நடந்த ஒரு SA20 மேட்ச்ல சன்ரைசர்ஸும் கேபிட்டல்ஸும் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம RCB ஆட்ட நாயகன் ஃபில் சால்ட் ஒரு பால் அடிக்க அந்த பால் ஆனது ஃபீல்டர் கையிலே போய் உட்கார்ந்திருக்கும். எல்லாருமே அது அவுட்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அப்ப அம்பையர் நோ பால் கொடுத்திருப்பாரு. நோ பால் கொடுத்ததால அது நாட் அவுட்டா மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சம்பவம் நிறைய நடந்திருக்கு. இருந்தாலும் மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா நோ பால்ல விக்கெட்டான சம்பவம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.